ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம விப்ரோல இருந்து ரிலீஸ் பண்ண ஒரு ஜாப் அப்டேட் பத்தி இந்த வீடியோல டீடைல்டா பார்க்க போறோம். ஓகேங்களா? இதோட ஹைலைட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க 2024-2025 பாஸ் அவுட்டா இருந்தா கூட தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இதுக்கு அவங்க ஜாயினிங் போனஸ் கூட தராங்க அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஸோ மறக்காம அப்ளை பண்ணுங்க. இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க கண்டினியூ பண்ணுங்க. ஏன்னா இந்த வீடியோல இந்த ஜாப் போஸ்டிங்க்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற எல்லாத்தையும் அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் உங்களுக்கு காட்டி உங்களுக்கு டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண போறோம். அஃபிஷியல் நோட்டிபிகேஷனுக்கான லிங்க் வேணும்னா நம்ம பிளாக் சைட்ல கொடுத்துருக்கோம். அதை நீங்க செக் பண்ணி பாருங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல இருக்கு. ஓகேங்களா? இன்னும் நம்ம வாட்ஸ்அப் கம்யூனிட்டியில ஜாயின் பண்ணலைன்னா மறக்காம இந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? இந்த அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் இந்த லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி உங்களுக்கு அஃபிஷியல் நோட்டிபிகேஷன் ஓபன் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? ஓபன் பண்ணீங்கன்னா இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, விப்ரோஸ் ஒர்க் இன்டகிரேட்டட் லேர்னிங் ப்ரோக்ராம் 2024-2025 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இன்னும் உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்கிளுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணலைன்னா மறக்காம ஷேர் பண்ணி விட்டுருங்க. அது அவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஓகேங்களா? லாஸ்ட் டேட் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 30th of July அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இன்னும் 7 days தான் இருக்கு அப்படிங்கிறது அவங்க சொல்லியிருக்காங்க. இங்க அப்ளை நோ அப்படிங்கிற பட்டனை யூஸ் பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஓகேங்களா? இப்ப எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ வேணும்னா டெமோன்னு மட்டும் கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு எப்படி அப்ளை பண்ணும் அப்படிங்கிற டெமோ வீடியோ உங்களுக்கு மேக் பண்ணி போடுறோம். ஓகேங்களா? இப்ப ஹெட்லைன் ஆல்ரெடி பார்த்தாச்சு. ஜாப் ஃபங்க்ஷன் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. சிடிசி 15,000 அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. இதுல இங்க என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு பிரேக்கப் எல்லாமே கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் இயர் எவ்வளோ, செகண்ட் இயர் எவ்வளோ, தேர்ட் இயர் எவ்வளோ, ஃபோர்த் இயர் எவ்வளோ அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? அடிஷ்னலா ஜாயினிங் போனஸ் 75,000 அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? இப்ப உங்களுக்கு இந்த ஜாயினிங் ப்ரோக்ராம் உண்டான எலிஜிபிலிட்டி கிரைடீரியா என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, பிசிஏ, பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் இவங்கெல்லாம் நீங்க தாராளமா அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எலிஜிபிலிட்டி கிரைடீரியா 10th ஸ்டாண்டர்ட் பாஸ், 12th ஸ்டாண்டர்ட் பாஸ், அப்புறம் கிராஜுவேஷன் 60% இருந்தாலே போதும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இயர் ஆஃப் பாசிங் 2024-2025 இருக்கணும் அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. குவாலிஃபிகேஷன் ஆல்ரெடி பார்த்த மாதிரி பிசிஏ அண்ட் பிஎஸ்சி கிராஜுவேட்ஸ் மட்டும்தான் அப்ளை பண்ணும் அப்படிங்கிறதையும் தெளிவா சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? அதர் கிரைடீரியா எல்லாமே இங்க சொல்லியிருக்காங்க. என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஒன்லி ஒன் பேக், அதாவது ஒரே ஒரு அரியர் மட்டும்தான் இருக்கணும் ஆன்லைன் அசஸ்மெண்ட் நீங்க எழுதும் போது அப்படிங்கறதே சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? மத்ததெல்லாமே நீங்க இந்த ஒரு வாட்டி பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சப்போஸ் ஆல்ரெடி நீங்க அப்ளை பண்ணிருந்தீங்கன்னா நீங்க அப்ளை பண்ணாதீங்க. ஏன்னா 3 months உங்களுக்கு கூலிங் பீரியட் இருக்கு. அந்த கூலிங் பீரியட் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அப்ளை பண்ணணும். அதுக்கப்புறம் உங்களுக்கு என்னன்னா நோ கேப்ஸ் இன் கிராஜுவேஷன். ஸோ கிராஜுவேஷன் படிக்க ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு எந்த கேப்புமே இருக்கக்கூடாது அப்படிங்கிற டீடைல்ஸும் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? எப்படி செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஆன்லைன் அசஸ்மெண்ட் இருக்கும். ஆன்லைன் அசஸ்மெண்ட் 18 minutes 4 செக்ஷன் கொடுத்துருக்காங்க. வெர்பல், அனாலிட்டிக்கல், குவான்டிடேட்டிவ், ரிட்டன் கம்யூனிகேஷன் டெஸ்ட் இதெல்லாம் இருக்கும். நெக்ஸ்ட் வாய்ஸ் அசஸ்மெண்ட் இருக்கும். தேர்ட் ரவுண்ட் உங்களுக்கு பிசினஸ் டிஸ்கஷன் இருக்கும் அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கும். அதாவது 60 months சர்வீஸ் அக்ரிமெண்ட் இருக்கு அப்படிங்கறத அவங்க சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு சில டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷனே இங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதை நீங்க ஒரு வாட்டி டீட்டெயிலா படிச்சு பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? அதுக்கப்புறம் இன்னொரு இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, நீங்க மேண்டேட்லி டு ஹாவ் ஸ்டடி கோர் மேத்தமெட்டிக்ஸ் ஆஸ் அ சப்ஜெக்ட் இன் கிராஜுவேஷன். அதாவது உங்களுக்கு மேக்ஸ் ஒரு மெயின் பேப்பரா இருந்திருக்கணும் அப்படிங்கிற டீடைல்ஸுமே அவங்க கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? இதோட இந்த வீடியோ வைண்ட் அப் பண்ணிக்கலாம். வேற ஏதாவது டீடைல்ஸ் வேணும்னா கமெண்ட் பண்ணுங்க. நாங்க உங்களுக்கு பார்த்துட்டு ரிப்ளை பண்றோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா, நம்ம காக்னிசன்ட்ல இருந்து ரிலீஸ் பண்ணது, அக்சென்சர்ல இருந்து ரிலீஸ் பண்ண ஜாப் நோட்டிபிகேஷன் பத்தின டீடைல்ஸ் எல்லாமே நம்ம பிளாக் சைட்ல போட்டிருக்கோம். அதையும் நீங்க ஒரு வாட்டி விசிட் பண்ணி பாருங்க. ஓகேங்களா? தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.